May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சிவப்பணுக்கள். ரத்தம் அப்படின்னு சொன்னாலே அதை நம்ம ஹெமட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெமட்டோசைட்ஸ் அப்படின்றது இரத்த செல்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த ஹெமட்டோசைட்ஸில் கிட்டத்தட்ட 55 விழுக்காடு பார்த்திங்கன்னா பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா வந்து 55 விழுக்காடு வந்து இடம் பிடிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரித்ரோசைட்டு, லூக்கோசைட்ஸ் அண்ட் த்ரோம்போசைட்ஸ் இந்த மாதிரி 3 வகையான செல்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 செல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த 3 செல்ஸும் சேர்ந்து 45% வந்து ஆக்குபை பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய இந்த எரித்ரோசைட்டுக்கு தான் நம்ம ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து இரத்த சிவப்பணுக்கள். அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம புதுவை சுதாகர் சேனல். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பல்வேறு விதமான மருத்துவ குறிப்புகளும் அறிவியல் நேரல் பற்றின வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து ஒரு நார்மலாக 1 மைக்ரோ லிட்டர் பிளட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் ஆர்பிசிஸ் இருக்கும். அவ்வளோ மைனூட்டான இந்த செல்ஸ் வந்து வட்ட வடிவில் டிஸ்க் பார்க்குறோம். நார்மலாக ஒரு சிடி டிஸ்க் பார்க்கலாம், அந்த மாதிரி டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஷேப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அனிமிக் இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த ஷேப் வந்து வேரி ஆகிடும். கேன்சர் பேஷண்ட்டு கூட ஆர்பிசியோட ஷேப் வந்து வேரி ஆகிறத வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிசி கவுண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இப்போ நார்மலாக மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி கவுண்ட் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 4.7லேருந்து 6.2 வரைக்கும் மேல்ஸுக்கு இருக்கும். ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4.2லேருந்து 5.4 மில்லியன் பர் கியூபிக் லிட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா நார்மல் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நார்மலாக இந்த ஆர்பிசி செல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் மேரோவில் தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய இந்த ஆர்பிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் அதனுடைய லைஃப் பீரியடில் செய்யக்கூடிய பணிகளை வந்து ரொம்ப இன்றியமையாத பல பணிகளை செய்யுது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாட்கள்லேருந்து 120 நாட்கள் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இதனுடைய பணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்ல போனால் நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா, ஆர்பிசி அப்படின்னு சொன்னோம்னா ஹீமோக்ளோபின் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் செல் தான் அது. அந்த கெமிக்கல் மாலிகுல் வந்து ஆர்பிசியோட ஒன்றி இருக்கிறதுனால அதனுடைய ரேட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாகும்போது அதை தான் நம்ம அனீமியான்னு சொல்கிறோம். இப்போ அதே போல் தான் ஆர்பிசியோட கவுண்ட் வந்து அதிகமாகும் போது அதை பாலிசைத்தீமியான்னு சொல்கிறோம். ஆர்பிசி குறையும் போது அதை அனீமியான்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், இரும்பு சத்து குறையும் பொழுது இந்த வந்து ஆர்பிசியோட கவுண்ட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி விட்டமின் B12 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது ஆர்பிசி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்படி ஆர்பிசி பற்றி பார்க்கும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசியில் தான் ஹீமோக்ளோபின் இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சிஜன், அதாவது அட்மாஸ்பியர் ஆக்சிஜனை நம்ம லங்ஸ் வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கறது இந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல், அதாவது பிளட்டில் கலக்கக்கூடிய குளுக்கோஸை செல்ஸ் லெவலில் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த ஆர்பிசி கவுண்டர் தான். ஸோ இந்த ஆர்பிசிக்கும் ஹெச்பிக்கும் என்ன தான் அப்படி ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்பிசி செல்ஸ்லையும் ஹெச்பி இருக்கும். இந்த ஹெச்பி வந்து என்ன பண்ணுன்னா குளுக்கோஸ் மாலிகுலை கொண்டு போகும். ஓகே, ஹெச்பினா ஹீமோக்ளோபின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிசினா ரெட் பிளட் செல்ஸு. இது ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டி கிடைச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் HB1AC அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிற்கிது. HB1AC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீமோக்ளோபின் மாலிகுலில் எத்தனை குளுக்கோஸ் பார்ட்டிகள் வந்து அட்டாச் ஆகிருக்குது, அட்ராக்ட் ஆகிருக்குது அப்படின்றது தான் இந்த கவுண்ட்டு. ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்பிசியோட லைஃப் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 நாட்கள். சாதாரணமாக ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் இந்த ஆர்பிசி செல்ஸ் உயிரோடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸில் இந்த குளுக்கோஸ் வந்து அதிகரிக்கும் பொழுது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அந்த ஆர்பிசி செல்ஸில் குளுக்கோஸ் மாலிகுல் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு முறை அந்த சுழற்சியில் இருக்கும்போது ஆர்பிசி செல்ஸில் குளுக்கோஸ் மாலிகுலோட அமௌண்ட் வந்து அதிகமாகும் போது தான் இந்த HB1AC வேல்யூ வந்து அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் HB1AC பார்க்கும்போது ஆர்பிசியோட கவுண்ட்லேருந்து தான் நம்ம அதை மெஷர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆர்பிசி செல்ஸும் 3 மாதங்கள் வாழும்பொழுது எத்தனை குளுக்கோஸை வந்து அட்ராக்ட் பண்ணி கையில் வச்சுக்குது அப்படின்றது தான் இந்த HB1AC. ஓகே நண்பர்களே, இந்த காணொலியிலேருந்து ஆர்பிசினா என்ன, ஹெச்பினா என்ன,
HB1AC டெஸ்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் என்ன, ஆர்பிசி செல்ஸ் வந்து HB1AC டெஸ்ட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு உதவுதுன்றதை தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.